வணக்கம் மாணவ செல்வங்களே! இன்று இந்த காணொளியில் திசுக்கள் என்ற தலைப்பை முடிக்க நான் உங்கள் வந்துள்ளேன். நம் முந்தைய பாடப்பகுதி காணொளியில் தாவர திசுக்கள் மற்றும் புறவணி இழையம், இணைப்பிழையம் வகைகள், சிறப்பு வாய்ந்த இணைக்கும் பல்வேறு திசுக்கள் மற்றும் உறுப்புகளை அறிந்து கொண்டோம். இனி தசை மற்றும் நரம்பிழையத்தின் அத்தியாயத்தை முடிப்போம். மாணவர்களே, தசை இழையம் மற்றும் நரம்பிழையம் பற்றி சுவாரஸ்யமான காணொளியில் பார்க்க நீங்கள் அனைவரும் தயாரா? ஆம். ஆனால் தலைப்புக்குள் செல்வதற்கு முன் இந்த பாடத்தில் சில முக்கிய குறிப்புகளை கவனம் செலுத்துங்கள். முக்கிய வார்த்தைகள்: தசை இழையம். தசைகளில் திசு உள்ளது. நரம்பிழையம். நரம்பு உயிரணுக்களால் ஆன திசு. சுருக்க புரதம். புரதம் இயக்கத்திற்கு உதவுகிறது. பெரிமென்ரகடு. நுரையீரலுக்கு கீழே அமைந்துள்ள பெரிய குவிமாடம் வடிவ தசை. இணைவரி வெடிப்புகள். இந்த தசையில் கோடுகள். பல அணுக்கள். பல அணுக்கரு. தன்னிச்சை. உணர்வு இல்லாத செயல். உணவு கால்வாய். வாயிலிருந்து, அதாவது உணவு குழாய், ஆசனவாய் வரை உள்ள இடம். கற்றல் நோக்கங்கள். இந்த காணொளியின் முடிவில் உங்கள் உடலில் உள்ள பல்வேறு தசை இழையங்களை பற்றி நீங்கள் உணரலாம் மற்றும் அதை அடையாளம் காண முடியும். மேலும் மூளையிலிருந்து வெவ்வேறு உடல் பாகங்களுக்கும், வெவ்வேறு உடல் பாகங்களிலிருந்து மூளைக்கும் முதுகுத்தண்டு வழியாக செய்திகள் எவ்வாறு பரிமாற்றப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ளலாம். கருத்து வரைபடம் 1. கருத்து வரைபடம் 2. செயல்முறை 1. கோழியின் தசையின் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். நீர்த்த ஐதரோகுளோரிக் அமிலம் அல்லது வினிகரில் போட்டு 2 மணி நேரம் அப்படியே வைக்கவும். அடுத்த நாள் காலை இடுக்கி மூலம் தசையின் பகுதியை ஒரு சறுக்கியில் சேகரிக்கவும். மற்றொரு சறுக்கியோடு மெதுவாக அழுத்தவும். சில துளிகள் தண்ணீரை வைத்து அதன் மீது ஒரு மூடி துண்டால் மூடி வைக்கவும். நுண்ணோக்கியின் கீழ் கவனிக்கவும். தசை இழையங்கள். நீங்கள் ஆழமாக அல்லது லேசான காயம் இருந்தால், அந்த காயம் காய்ந்த பிறகு அந்த இடத்தில் சில வடுக்கள் காணப்படும். ஏன்? காரணம், தோல் உயிரணுக்கள் மீளுருவாக்கம் செய்யும் தன்மை கொண்டது. தசை உயிரணு பற்றி யோசியுங்கள். அவை புறத்தோல் உயிரணுக்களைப் போல மீண்டும் உருவாக்கப்படுமா? கைகள் மற்றும் கால்களின் இயக்கங்களுக்கு குடல் மற்றும்
இதயம் போன்ற பல உள் உறுப்புகளுக்கும் தசைகள் பொறுப்பு. இடம் மற்றும் செயல்பாடு. சிறிய அளவிலான தசை இழையங்களும் இரத்த நாளங்களில் உள்ளன. இது இரத்த நாளத்தின் விட்டத்தை அதிகரிக்க அல்லது குறைக்க உதவுகிறது. இதனால் இரத்தம் பாய்கிறது. இதயம் ஒரே ஒரு வகை தசை உயிரணுக்களால் ஆனது. மேலும் அவை சுருக்கம் மற்றும் தளர்வு எனப்படும் செயல்முறை மூலம் இரத்தத்தை பம்ப் செய்ய உதவுகின்றன. நமது உடலில் இயக்கத்திற்கு பொறுப்பான தசை இழையம் தசை நார் எனப்படும். இவை நீளமான உயிரணுக்களை கொண்டுள்ளது. தசைகளில் சுருங்கும் புரதங்கள் எனப்படும் சிறப்பு புரதங்கள் உள்ளன. அவை சுருங்கி ஓய்வெடுக்கின்றன. அவற்றின் அமைப்பு, இருப்பிடம் மற்றும் செயல்முறை ஆகியவற்றின் அடிப்படையில் தசைகள் 3 வகைகள் ஆகும். அவை கோடு தசை, கோடு இல்லாத தசை மற்றும் இதய தசை. நமது உணர்ச்சிகளால் சில தசைகளை நகர்த்த முடியும். இந்த அட்டவணையை கவனியுங்கள். வரி வரியாய் அல்லது கோடிட்டப்பட்ட அல்லது தன்னிச்சை அல்லாத கட்டமைப்பு. நீளமானது, உருளை வடிவமானது மற்றும் கிளைகள் அற்றது. பல அணுக்கள் கொண்டது. இணைவரி வெடிப்புகள் அல்லது கோடுகள் காணப்படுகின்றன. இது ஒளி மற்றும் இருண்ட பட்டைகள் கொண்டது. இந்த தசை உடல் எடையில் 50% ஆகும். இழைகளின் குழுக்களில் ஏற்படுகிறது. இடம். உணவு கால்வாய், இதயம், கைகள், கால்கள், கழுத்து, முகம் மற்றும் பிரிமென்ரகடு அல்லது உதரவிதானம், அதாவது தன்னிச்சை அல்லாத செயல் ஆகியவற்றில் காணப்படும். செயல்பாடு. சுவாசம், கண் சிமிட்டுதல் போன்ற உடல் உறுப்புகளின் இயக்கம் மற்றும் தன்னிச்சை அல்லாத இயக்கத்திற்கு பொறுப்பு. இந்த தசைகள் சுருக்கத்துடன் தொடர்புடையவை. விரிவான சுருக்கம் காரணமாக இவை எளிதில் சோர்வடைகின்றன. வரி இல்லாத அல்லது பட்டையற்ற அல்லது சுயேச்சை. குறுகிய சூழல் வடிவம், குறுகலான முனைகள் மற்றும் மெல்லியதாக இருக்கும். அணுக்கரு இல்லை. கோடுகள் காணப்படவில்லை, மேலும் மென்மையாக தோன்றும். கட்டுகள் காணப்படவில்லை. இந்த தசைகளை எலும்பு தசைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இடம். கண்ணின் கருவிழி, கருப்பை சுவர், நுரையீரலின் மூச்சுக்குழாய், இரத்த நாளங்களின் புறணி, சிறுநீர்ப்பை மற்றும் கருப்பை, அதாவது
தன்னிச்சையான செயல்கள். செயல்பாடு. இது செரிமானம், சிறுநீர் மற்றும் இனப்பெருக்க அமைப்புகள், இரத்த நாளங்கள் மற்றும் காற்று பாதைகளின் சுருக்கத்தை தூண்டுகிறது. தன்னியக்க நரம்பு மண்டலத்தால் கட்டுப்படுத்தப்படும் தசைகள். இதயம் சார்ந்த அல்லது சுயேட்சையான குறுகிய, உருளை, கிளைத்த. அணுக்கரு இல்லாதது. இணைவரி வெடிப்புகள் அல்லது கோடுகள் காணப்படுகின்றன. இணைந்த வட்டுகளின் இருப்பு இதய தசையின் சிறப்பியல்பு அம்சமாகும். உயிரணுக்கள் அவற்றின் முனைகளில் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. இடம் இதயம், அதாவது தன்னிச்சையாக செயல்படுகிறது. செயல்முறை. இரத்தத்தை பம்ப் செய்வதற்கு பொறுப்பு. சுருக்கம் மற்றும் தளர்வு எந்த சோர்வும் இல்லாமல் செய்யப்படுகிறது. நரம்பிழையம். தண்ணீர் சூடாகவோ குளிராகவோ இருப்பதை எப்படி அறிவீர்கள்? நடக்கும்போது கூர்மையான முனைகள் கொண்ட கல்லில் காலை வைத்தால் எப்படி இருக்கும்? உணர்வு நம் உடலில் உள்ள ஒரு சிறப்பு பொறிமுறையால் ஏற்படுகிறது. இது கம்பிகள் வழியாக செல்லும் மின்சாரம் போல செயல்படுகிறது. மூளை, முள்ளந்தண்டு வடம் மற்றும் நரம்புகள் இந்த பொறிமுறையில் செயலில் பங்கு வகிக்கின்றன. நரம்பிழையமுக்கு குறித்து கவனமாக கேளுங்கள், ஏனெனில் இது மிகவும் முக்கியமானது. சிறப்பியல்புகள். ஒரு தனிப்பட்ட நரம்பு உயிரணு 1 மீட்டர் வரை நீளமாக இருக்கலாம். பல நரம்பு இழைகள் இணைப்பிழையங்களால் பிணைக்கப்பட்டு ஒரு நரம்பை உருவாக்குகின்றன. நரம்பு இழை வழியாக செல்லும் சமஞ்சை நரம்பு தூண்டுதல் என்று அழைக்கப்படுகிறது. அனைத்து உயிரினங்களும் தூண்டுதல்களுக்கு பதிலளிக்கும் திறனை கொண்டுள்ளன. இருப்பினும் நரம்பிழையங்களின் உயிரணுக்கள் தூண்டப்படுவதற்கு மிகவும் நிபுணத்துவம் வாய்ந்தவை. பின்னர் உடலில் உள்ள ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மிக விரைவாக தூண்டுதலை கடக்கின்றன. மூளை, முள்ளந்தண்டு வடம் மற்றும் நரம்புகள் அனைத்தும் நரம்பிழையங்களால் ஆனவை. இந்த திசுக்களின் உயிரணுக்கள் நரம்பு உயிரணுக்கள் அல்லது நரம்பணுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இடம். நரம்பிழையம், மூளை, முள்ளந்தண்டு வடம் மற்றும் நரம்புகளில் நரம்பு திசு காணப்படுகிறது. கட்டமைப்பு. ஒவ்வொரு நரம்பணுவும் ஒரு உயிரணு உடலை கொண்டுள்ளது. ஒரு கரு மற்றும் உயிரணு கணிகம் கொண்டது. அதில் இருந்து நீண்ட, மெல்லிய முடி போன்ற பாகங்கள் எழுகின்றன. பொதுவாக ஒவ்வொரு நரம்பணுவும் நரம்பிழை எனப்படும் ஒரு நீண்ட பகுதியையும் ஒருங்குமுனைப்புகள் எனப்படும் பல குறுகிய கிளைந்த பகுதிகளையும் கொண்டிருக்கும். ஒருங்குமுனைப்புகள்
ஒரு நரம்பணுவில் இருந்து மற்றொரு நரம்பணுவுக்கு தரவு அல்லது சமிஞ்சைகளை பெறுகிறது. கரு இது உயிரணுக்களின் பரம்பரை தகவல்களை கொண்டுள்ளது மற்றும் உயிரணுக்களின் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. நரம்பிழை வெவ்வேறு நரம்பணுக்களால் தசைகள் மற்றும் சுரபிகளுக்கு தகவல்களை அனுப்புகிறது. மயலின் நரம்புரை நரம்பு உயிரணுக்களுக்கு பாதுகாப்பு காப்பு வழங்குகிறது. முனைய முடிவு நரம்பிய கடத்தியை வெளியிடுவதற்கு நரம்பிழை கொண்டு உயிரணுக்களும் மின் சமிஞ்சைகளால் தூண்டப்படும் போது. களவுடல் களத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துவதே இதன் பங்கு. நரம்பிய உயிரணு அவற்றை உயிருடன் வைத்திருப்பது மற்றும் சில சமயங்களில் ஒரு மைலின் நரம்புரையால் மூடுவது. புற நரம்புரைகளின் வளர்ச்சி, பராமரிப்பு, செயல்முறை மற்றும் மீளுருவாக்கம் ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறது. செயல்பாடு இது பல உடல் செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்தும் பொறுப்பு. இது தசை சுருக்கத்தை தூண்டுகிறது. சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை உருவாக்குகிறது. உணர்ச்சிகள், நினைவாற்றல் மற்றும் பகுத்தறிவு ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறது. விலங்குகளின் நரம்பு மற்றும் தசையின் இந்த கலவையானது தூண்டுதலுக்கு பதிலளிக்கும் வகையில் வேகமாக நகர பயன்படுகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கைகள் மற்றும் கால்களின் இயக்கங்களுக்கு குடல் மற்றும் இதயம் போன்ற பல உள் உறுப்புகளுக்கும் தசைகள் பொறுப்பு. தசைகள் அமைப்பு, இருப்பிடம் மற்றும் செயல்முறை ஆகியவற்றின் அடிப்படையில் தசைகள் 3 வகைகள் ஆகும். அவை கோடு தசை, கோடு இல்லாத தசை மற்றும் இதய தசை. சுருங்கப் புரதம் எனப்படும் புரதத்தின் உதவியுடன் தசைகள் நகரும். ஒரு நபரின் உணர்வு அல்லது விருப்பமின்றி நடக்கும் செயல்கள் செரிமானம், இதய துடிப்பு, தும்பல் முதலியன தன்னிச்சை செயல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் நடப்பது, சாப்பிடுவது, குதிப்பது மற்றும் ஓடுவது போன்ற உணர்வுடன் நடக்கும் செயல்கள் தன்னிச்சை அல்லாத செயல்கள். நியூரானின் பல உடல் செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்தும் பொறுப்பு உள்ளது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குளிர்காலத்தில் உடல் சிலிர்க்கிறது. ஏன்? குளிர்ந்த காற்று உடல் வெளிப்படும் போது நாம் நடுங்குகிறோம். நடுக்கத்தின் போது தசைகள் சுருங்கி தளர்ந்து அதிக அளவு வெப்பத்தை உருவாக்குகிறது. இதனால் உடல் சூடாக இருக்கும்.